மோனே புரோக்கர் அந்த பெண்ணுக்கு போட்டு அனுப்பியிருக்கு பாரு. எனக்கு பார்க்கண்டா என்னத்தம்மா இது நான் உன்ட்டு எத்தனை இடம் சொல்லியாச்சு என்ன பெண்ணோட பார்க்கண்டான்னு எத்தனை இடத்துல பெண்ணு பார்க்க வேணும் போன இடத்துல இல்லை கேவலம் வந்தது அமைச்சான் என்ன கல்யாணம் ஒன்றும் வேண்டாம். நீ இந்த பெண்ணை முதல்ல பாரு, பார்த்துட்டு செல்லு. இந்த பெண்ணை அம்மா நாளைக்கு நம்ம பார்க்க போகிறாங்க. ஏன் இந்த பொண்ணு என்ன பிரச்சனை? நல்லா அழகா இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், இவளுக்கு என்ன குறை? ஒரு குறவன் இல்லை, எனக்கு அது சரியாகாது. நீங்க இந்த பெண்ணுக்கு போட்டா பாருங்க, பெண் அழகா இருக்கு, அந்த பெண்ணுக்கு என்ன பிடிச்சா நம்மளுக்கு தோணுதா? ஏன் பிடிச்ச? அது உனக்கு என்ன குறை? நல்ல வீடு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, வேற என்ன தேவை வேணாம்? நீங்க சொல்லி தெரியுதாம்மா, எனக்கு வீடு இருக்கு, நல்ல வேலையும் இருக்கு, அது மட்டும் போதுமாம்மா. ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிச்சது? அந்த பெண்ணு எப்படி இருக்கு, அழகா இருக்கா, நான் எப்படி இருக்கேன், கறிக்கோட்டை போல இருக்கேன், கல்யாணம் முடிச்சுட்டு அந்த பெண்ணு என்னோட நடக்கணும், அந்த பெண்ணு என்ன பிடிச்சோன்னு செய்யாது, நான் வர ஒன்றும் செய்யலைங்க, சும்மா இருக்குது எல்லாம். பின்ன அது உனக்கு துவாணி, அது கலர் தான் கொஞ்சம் குறை, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நல்ல முகம் ஐஸ்வர்யம் உண்டு. ஆமா, பயங்கர ஐஸ்வர்யா. நீங்க சும்மா இருக்குது எல்லாம் காக்கையை தண்ணி குஞ்சு பொண்ணு குஞ்சேன், நீங்க அதனால இப்ப எல்லாம் நான் சொல்லுவீங்க. நம்ம நான் எத்தனை இடத்துல பெண்ணு பார்க்க போனேன், எதெങ്കിലും பெண்ணோட என்ன பிடிச்சதா? பாதி இடத்துல பெண்ணு என்ன முன்னாடி வரக்கூட செய்யலை. அதோட மிச்சம் என்ன என்னோட கரப்பாரிய பெண்ணோட என்ன பிடிச்சிருன்னு இல்லாமா சொல்லிச்சுதுவா. பின்ன எதுக்கம்மா நான் பெண்ணு பார்க்க போறேன்? போய் நானும் கிடக்க, நான் பெண்ணு கட்டாட்டெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் சும்மாவே இருந்துட்டு போறேன், என்ன சும்மா விடுங்க. நான் சொல்லி அதை கேளுமோன்னு இந்த ஒரு பெண்ணையும் கூட பார்க்க போவோம், அம்மா வரலான்னு வாக்கு சொல்லிட்டேன். ஓ, அவையளவு ஒரு வாக்கு. நீங்க அங்க போன் பண்ணி சொல்லுங்க, நாங்க வரையில கருத்த பெண்ணோட என்ன பிடிச்சல, பின்னாக இந்த வெளுத்த பெண்ணு நீங்க போறையாளா? நானும் சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன், கொப்பம் பணத்துக்கு ஆசைப்பட்டாங்க இந்த கருத்த பெண்ணை கட்டினான். இனிப்ப அவளை நான் கட்டி பெண் இறக்க பிள்ளைகள்ட்ட அவ்வளோ சொல்லுவேன், கொம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டாங்க அந்த கரப்பெண்ணை கட்டினான்னு. நீங்க சும்மா இருக்குதுல்ல? ஏன் போன அப்படி சொல்லி அவனோட வீட்டுல கருத்த பெண்ணு இருந்தா கட்டி கடல்லையா தேப்பன? இல்ல உலகம் 1000 செல்ல மோன. ஆம்பளை தேவை வெள்ள துவாலில நல்ல சுபாவம், அவன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிடுவானு, அது மட்டும்தான் வேணாம். நீ நினைச்சது போல வெள்ள தொல்லியை பார்த்து ஓகேன்னு சொல்லிய பெண்ணுவா இருக்கல, ஆனா எல்லா பெண்ணாலும் அப்படி இல்லை. நீ பார்த்தா சில பெண்ணும் அப்படி சொல்லிச்சுன்னு எல்லா பெண்ணாலும் அப்படி நினைச்சாத. நீங்க என்ன சொன்னாலும் சரிதாம, நான் ஒரு இடத்துக்கு வரையில. இப்ப நீ சன்னியாசமாக போற, நல்லா கேட்டுக்க. யாதொரு ஆணுக்கும் பெண் துணை வேணும். கல்யாணம் முடியாத அம்மா கல்யாணம் முடிஞ்சவர பெண்டாட்டி. வெள்ளையா இருக்க பெண்ணும் வெள்ளையா இருக்கனாலதான் கல்யாணம் பண்ணணும்னு, கருப்பா இருக்க பெண்ணாலதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா இங்க பாதி வரையும் கல்யாணமே நடக்காது. இப்ப நீ கருப்பா இருக்கனால இப்படி சொல்லிய, இதே இது நீயும் வெள்ளையா இருந்திருந்தா நீயும் வெள்ளை துவாலி வேணும்னு தான் நின்றுருப்ப. இதுதான் மனுஷ குணம். செல்லியவனும் 1000 செல்வானும். குப்பையும் பணத்துக்காக கருத்த பண்ண கட்டினாங்க. யார் என்ன சென்னா என்ன? எப்படி பார்த்தாலும் சென்னைகளோட நாங்க நல்லா தான் இருக்கேன். ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் நிற பொருத்தம் இல்லை வேணும், மன பொருத்தம் தான் வேணும். சரி நிறுத்துங்க, நான் வரல. ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணை கூட என்ன பிடிச்ச நான் என்ன ஓட பண்ணு பார்க்கற மாட்டேன்னு சொல்லியாச்சு. மோளை புரோக்கர் ஒரு சம்மந்தம் சொல்லியிருந்தில்ல, அவைய நாளை பெண்ணு பார்க்க வருவணும்னு சொல்லியிருந்தேன். ஏன் நான் உங்கள்கிட்ட எத்தனை இடம் சொல்லியாச்சேன்னா இப்போ கல்யாணம் வேண்டாம், நீ என்னை எப்போ கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஏன் மோளை இப்படி சொல்லியா? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? இப்போவுமே 25 வயசாச்சு, நீ எப்போ மோளை? நான் தான் உங்கள்கிட்ட சின்ன இல்லாமல் என்ன படிப்பு முடியட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் பார்த்தா போதும்னு. ஏன் மோளை அப்படி சொல்லியா? படித்து முடிஞ்ச பிறகு தான் கல்யாணம் பண்ணணும்னுண்டா? கல்யாணம் முடிஞ்ச பிறகு படித்தா பாதா? இப்போ பார்த்துற இடம் நல்ல இடம், பையனு நல்ல வேலை இருக்கு, எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு போகிறோம் ஒன்றை படித்த வச்சலான்னு தான் சொல்லியிருந்தேன். அது அப்படிதான் அம்மா சொல்லுவேன். அது பெண்ணு கட்டியது, அதுக்கப்புறம் படித்தவங்க விட மாட்டேன்னு ஒரு இடத்துக்கும் விட மாட்டேன். நான் எத்தனை இடத்துல பார்த்துருக்கேன். எல்லாரையும் ஒரே போல நினைச்சாத மூலாவே நல்லா படித்தவன், படிப்புக்குள்ள அருமை தெரிஞ்ச ஒன்றை கண்டிப்பாக படித்த வைப்பேன். எடுத்து தாடி ஒரு முடிவையும் எடுக்காத. புரோக்கர் பையனுங்க போட்டு அனுப்பிடு, நீ பாரு, பார்த்து நல்லா முடிவடி. எனக்கு என்னதோ இது போதும்னு தான் தோணுது. எவ்வளோ கருப்பாக இருக்கேன். அம்மா ஏன் மோளை போட்டாய் பார்த்தியா? பார்த்தா அம்மா, ஆனால் இது ஏன் மோளை இலக்கிய எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு, சென்னையில் தெரியும். அது இல்லாமல் பையன் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலை இருக்குது, அதெல்லாம் சரிதானே, நல்லா கருப்பாக இல்லாமல் இருக்கேன். அதுக்கு அது இல்லாமல் 2 பேரும் கொஞ்சமாவது முறை கொடுத்தாங்கன்றாமா. இது இப்போ கல்யாணம் முடிஞ்சு வெளியில் போக யாரெങ്കിലും பார்த்தா கிண்டல் இல்லாமல் பண்ணுங்க. அதுக்கு இப்போ என்ன செய்யணும்? அதை நீயே சொல்லிடு. இல்லாமல் கொஞ்சம் கூட கலராக உள்ள ஒரு பையனை பார்க்க கூடாதா?
இங்கேதான் போல உன்னை போல பெண்ணு தப்பு பண்ணியது அப்பா கருப்பு தான். ஏன் நாங்க சந்தோஷமா இல்லையா? அப்பா கருப்புன்னு நினைச்சிருந்தா நீ ஒன்னு யோசித்து பாரு. உன்னை போல நிறைய பேர் இப்படிதான் நினைச்சேன், மாப்பிள்ள அழகா இருக்கணும், பெண் அழகா இருக்கணும். அழகுன்னு சொல்லி அது வெளி தோல்ல இல்லை போல, மனசுதான் அழகா இருக்கணும், அவ்வளோ வந்தேன். முதல்ல ஒரு பையன் பார்க்க வேண்டியது பையன் கருப்பா இருக்கியானா சோப்பா இருக்கியானான்னு இல்லை, அவன் என்ன வேலை செய்ய, அவன் சுபாவம் எப்படி, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிடுவோன்னு தான் பார்க்கணும். இல்லாம மண்ணு வெட்டிட்டு இருக்கியானா கலெக்டரா இருக்கியானா இல்லை, என்ன பொறுத்தளவுல ஒழுங்கா வேலையவே குடும்பத்தை பார்ப்பான்னு. அது மண்ணு வெட்டுக்காரனா இருந்தாலும் பரவாயில்லை. உன்னை போல நிறைய பேர் நினைச்சது என்னன்னா பெரிய வீடு இருக்கு, கார் இருக்கு, பையன் அழகா இருக்கேன், அது போதும் ஒண்ணு. கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் தெரியும் வீட்டு தவப்பம் வச்சு கொடுத்ததா இருக்கும். ஒரு வேலை வெட்டியும் போக மாட்டானோ, தவப்பம் உண்டாக்கி போடுறத வித்து தின்னுட்டு கொப்பனிய வீட்டுல போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லா இடங்கள்லயும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது இப்போ உன பாத்திர இடத்துல அவனுக்கு வீடு அவன் வேலை செய்து வச்சது. ஒரு தங்கச்சி உண்டு, அந்த தங்கச்சி அவன் வேலை செய்து கட்டி கொடுத்தான், நல்ல வேலை இருக்கு. இதுக்கு மேல ஒரு பெண்ணு என்ன வேணாம்? அது இல்லாம மாப்பிள்ளை கருப்புன்னு யாராவது கிண்டல் பண்ணணுமா? இது இப்ப செல்லியவி 1000 சொல்லணும், ஒரு தேவையான 10 ரூபா கேட்டு பாரு, 1 ரூபா கூட தர மாட்டேன்னு 1000 பஞ்ச பாட்டு பாடுங்க. இதுதான் உலகம். நீ அதையும் இதை நினைச்சு மனசை போட்டு குழப்பாத. உனக்க வாழ்க்கை உனக்கு கையில, அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா இல்ல நிம்மதி இல்லாத வாழ்க்கை வேணுமா? நீயே அதை முடிவு பண்ணி. எனக்கு தெரிஞ்ச அளவுல இந்த கல்யாணம் நடந்த நீ சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு மனசு செஞ்சது. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கலாம் தெரியுது இல்ல, அந்த வீடுதான் இன்னும் காணலையே. வேறுங்க முளை ரெடி தானே? அவிய வந்தாச்சு. ரெடி அம்மா. நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி? அவியல் ஏதாவது பேசணுமாக்கி பேசிட்டு இருட்டு. ஆமா, அது கண்டிப்பா வேணாம். அவங்க இதை வாழ போகணும், அவங்க முடிவு தான் முக்கியம். போமளவு பேசிட்டான். சரி அம்மா. உண்மையை சொல்லவன என்ன இந்த பெண்ணு வாக்கு வரவே பிடிச்சல. அம்மா நிர்பந்தத்தினால தான் வந்தேன். அம்மா தான் வாக்கு கொடுத்துட்டுனா அது கொடுத்துட்டுனா இது கொடுத்துனா சொல்லிச்சுனா, அதனால தான் வந்தேன். உனக்கு இதே போல மனசுல ஏதாவது உண்டுன்னா சொல்லி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லல. எனக்கும் இப்போ கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை. அம்மா வற்புறுத்தனால தான் இதுக்கு சம்மதிச்சேன். ஏன் உனக்கு கல்யாணம் வேண்டாம்மா? என்ன ஏதோ அபராதம் உண்டோ? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. நான் படிச்சுட்டு இல்லை இருந்தேன், அதான் படிச்சு முடிஞ்சவரை கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன். நானே ஏதோ அபராதம் இருக்குமான்னு நினைச்சேன். ஆமாம், நீங்கள் ஏன் கல்யாணம் வேண்டாம்னு நினைச்சிய? எனக்கு கருத்தை சொல்ல போனால் நிறைய உண்டு. நான் எப்படி ஒரு 10-15 வருஷம் பெண்ணு பார்க்க போயிருப்பேன். சொல்ல போனால் பார்க்க போனால் ஒரு இடத்துலையும் யாருக்கும் என்ன பிடிச்சது, அதான் உண்மை. அதிலும் பெரிய விஷயம் என்னென்னா 10-15 இடத்துல பெண்ணு பார்க்க போயிட்டு எனக்கு முன்னாடி வந்தது 4-5 பெண்ணு வரேன். இது யாரும் வரல. அவங்க எல்லாம் சொன்ன காரணம்னாங்க பயங்கர கருப்புண்ணு. நல்ல வேலை இருக்குது, வீட்லேயே நல்ல வசதி இருந்துட்டு என்ன செய்யாது, தோலை கருப்பாகி போச்சு. அதான் பெண்ணு பார்ப்பே வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுலேயும் பெரிய விஷயம் என்னன்னு எனக்கு என்னோட கருத்தை பெண்ணு வேறு என்ன பிடிச்சதில்ல. அன்னை முடிவு பண்ணது பெண்ணு பார்க்கவே போகக்கூடாதுன்னு. இது இப்போ அம்மா கட்டாயப்படுத்திடுச்சுமா, அதனால தான் வந்தேன். இதுனா எனக்கு நிலைமையை சொன்னது. இனி நீ உனக்கு முடிவு வச்சிருந்தா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் வருத்தப்படணும்னு நினைச்சேன். அது எப்படி நீ பிடிச்சலன்னு நான் சொல்லுவேன். இது கேட்டு பழகி போயிடுச்சு. நீ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு. பிடிச்சதுன்னு சொல்லி அதை கேட்க ஆசைப்பட்டு தான் வந்தியாளா? இல்லை அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் பார்க்க போகிற பொண்ணு பிடிச்சிருன்னு சொல்லி தான் விரும்புவது தான். எனக்கும் அப்படி தான். எனக்கு நிலைமை எனக்கு தெரியும். நீ பார்க்கவே நல்லா இருக்க, நம்ம 2 மேட்ச் ஆகுமான்னு எனக்கு தெரியலை, அதனால தான் அப்படி சொன்னேன். அப்படியா? அப்படின்னா இனி அந்த நினைப்பு வேண்டாம். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நிறத்தில் என்ன இருக்கு, சிவப்பாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் மனசு தான் சுத்தமாக இருக்கணும். நீங்கள் இவ்வளோ காரியம் ஓப்பனாக சென்னையே இல்லை. அப்போவுமே எனக்கு தெரியும் உங்கள் மனசு சுத்தம்னு. அப்போ நான் அம்மிட்ட சொல்லி என்ன உங்களை பிடிச்சிருக்குன்னு ஒரு நிமிஷம் இல்லை. உன மனசில் படித்து ஆசை சொன்னால் இல்லை அதை விடாண்டா என்ன, அது எனக்கு உனக்க மாட்டான் ஆசை இல்லை, எனக்கு அதான் ஆசை.